ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்களா? இப்போ நம்ம ஜேபி ராட்லர் அப்படிங்கிற ஒரு மிஷினரியை பற்றி பார்ப்போம். இந்த ஜேபி ராட்லர் எங்கே பிறந்தாங்க அப்படின்னா 1749ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஜெர்மனி நாட்டில் ஸ்ட்ராஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு நாட்டில் என்ன செஞ்சாங்க, பிறந்தாங்க. இவங்க என்ன அப்படின்னா ரொம்ப சின்ன வயசுலையே, இப்போ நீங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க இல்லையா, இந்த வயசுலேயே அவங்க என்ன அப்படின்னா ரொம்ப ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஒரு வாஞ்சையாக ஆண்டவருக்காக வாழணும் அப்படின்ட்டு இந்த உங்களை மாதிரியான வயசுலேயே ரொம்ப ஒரு வைராக்கியமாக கர்த்தருக்குள்ளே என்ன செஞ்சாங்க, வாழ்ந்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க முதிர்ந்த வயதிலும் என்ன அப்படின்னா அன்பை பற்றியே மற்றவங்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட போதித்து சொன்னாங்க, நம்ம அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் போதித்து வந்தாங்க. அதே மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க கிறிஸ்துவோட அன்பை தன்னை ரொம்ப அவங்கள்ட்ட நெருக்கமாக இருந்ததுனால அவங்க இந்த ஜெர்மனி நாட்டை விட்டு நம்மளோட தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்கன்னா 60 வருஷம் மிஷினரியாக வளர்ச்சி வந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பெப்ரிஷியஸ்க்கு பரிசுத்த வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்த்தாங்க. அதே மாதிரி ஜெப புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவங்க யார் அப்படின்னா நம்மளுடைய மிஷினரி ராட்லர் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 1776ஆம் ஆண்டு கர்லாக் என்ற ஒரு மிஷினரியோட ஸ்ட்ராஸ்பார்க்கை விட்டுட்டு புறப்பட்டு அவங்க நிறையா கப்பல் பயணம் ஏறி என்ன பண்ணாங்கன்னா தரங்கம்பாடி அங்கே நிறைய ஆண்டவரை பற்றி நிறைய பேருக்கு என்ன பண்ணாங்கன்னா ஊழியம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1776 மிஷினரி ஜான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே நிறையா பள்ளிக்கூடங்கள் ஸ்கூல் என்ன பண்ணியிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருந்து அந்த பிள்ளைங்கள்லாம் வழி நடத்தினாங்க. ராட்லர் இந்த சின்ன குழந்தைங்க மேலே ரொம்ப என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிரியமுள்ளவங்களா அன்புள்ளவர்களாக இருந்திருக்காங்க. இப்போ நம்ம ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே போல் இந்த ராட்லரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்களோட மத்தியில் ரொம்ப பிரியமுள்ளவர்களாக இருந்தாங்க. அதே மாதிரி மக்களுக்கு தேவையான தொழில் பார்க்குறது, நூல் காலுறைகள் தயாரிக்கும் ஒரு கூடெல்லாம் கட்டி அவங்க மக்களுக்கு தேவையானதெல்லாம் பூர்த்தி செய்தாங்க. அதே மாதிரி தமிழகத்தில் இந்த தொழிலை என்ன பண்ணாங்க அப்படின்னா தென்னாட்டிலையும் ஐரோப்பியருக்கு அதே மாதிரி சின்ன எளியவர்களுக்கு வருமானம் கொடுக்கும் வகையில் நிறைய தொழில் வச்சு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா செயல்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1803ஆம் ஆண்டு சென்னையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா வேப்பேரி மிஷினரி கெரிக்கு என்ன பண்ணார் அப்படின்னா ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இந்த வேப்பேரி காயங்களை கவனிக்கிறதுக்கு அந்த காரியங்கள்லாம் அவங்க கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தரங்கம்பாடியில் ஒரு மிஷினரியாக ஊழியம் செஞ்சு வந்தாங்க. அதே மாதிரி நிறைய அனாத பெண் பிள்ளைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் நல்ல ஒரு குருவாக பணியாற்றும்படி அரசாங்கத்தில் என்ன செஞ்சாங்க, அவருக்கு ஒரு அழைத்தார்கள். அப்புறம் தரங்கம்பாடியிலேருந்து என்ன பண்ணாங்க, அங்கேருந்து அந்த வேலையெல்லாம் நிறுத்திட்டு திரும்ப சென்னைக்கு வந்தாங்க. சென்னையில் ஒரு குரு பதவியை அவங்க என்ன பண்ணாங்க, பெற்றாங்க. இந்த ராட்லர் மிஷினரி என்ன பண்ணாங்க அப்படின்னா 11 வருஷம் காலமாக குருவாக அவருக்கு கிடைச்ச அந்த வருமானத்தை எல்லாமே அவங்க வாழ்க்கை நடத்த அவங்களுக்கு தேவைப்படும் இல்லையா, இப்போ நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வாங்கிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் இந்த வருமானத்தை வச்சு அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கருப்பு டவுனில் சூல்ஸ் ஆரம்பித்து அங்கே பிற்காலத்தில் பலரால் நடத்தப்பட்டு வந்த அந்த சுவிசேஷ ஊழியத்தெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா செஞ்சாங்க. அப்புறம் 1811ஆம் ஆண்டில் கல்கத்தாவில் ஒரு பேரையம் ஏற்படுத்தப்பட்டுச்சு. அப்போ பம்பாய், சென்னை அங்கெல்லாம் ஆர்ச்சி பீக்கன்கள் அப்படின்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா நியமனம் செய்யப்பட்டாங்க. அப்போ அந்த சென்னையில் கிறிஸ்துவ இலக்கிய அறிவு என்ன பண்ணணும், பரப்பணும் வகையில் ஒரு குழுவை என்ன பண்ணாங்க, நிறுவப்பட்டார்கள். அப்புறம் 1817ஆம் ஆண்டு பி
ரிச் ஓல்டு மிஷினரி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து கர்த்தருக்குள் நெரிசலை அடைந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வேப்ரி மிஷின் வந்து நடத்தி வந்த அந்த பாடசாலையில் வந்து அந்த நல்ல நிலையில் வந்து அந்த ஸ்கூல் அந்த பாடசாலை வந்து இல்லை. அப்புறம் இவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பாடசாலையெல்லாம் வந்து நல்லா அதில் உள்ள காரியங்கள் எல்லாம் திருத்தி அமைச்சு அதை வந்து ஒரு நல்ல பாடசாலையாக உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் இந்த ராட்லருக்கு வந்து உதவி மிஷினரியாக ஹேப்ரோ அப்படிங்கிற ஒரு மிஷின் வந்து என்ன செஞ்சாங்க, பணியாற்றினாங்க. கிறிஸ்தவர்களில் வந்து நிறைய பேர் வந்து பல குலத்தவர்கள் வந்து இருந்திருக்காங்க. அதில் வந்து சில பேர் வந்து உயர்ந்த குலத்தவர், தாழ்ந்த குலத்தவர் அப்படின்றது இல்லாமல் கிறிஸ்தவர்கள் எல்லாமே வந்து ஒரே குலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணாங்க, அவங்க கொண்டு வந்தாங்க. அதேமாரி கிறிஸ்தவ சபைகளை வந்து ஜாதி பிரிவெல்லாம் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவ நெறிக்கு மாறாக எந்த சடங்காச்சாரங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ராட்லர் வந்து நிறைய என்ன பண்ணியிருக்காங்க, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜெப புத்தகத்தை வந்து தமிழில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மொழிபெயர்த்திருக்காங்க. ராட்லர் வந்து சுமார் 60 வருஷம் காலமாக வந்து திருச்சபைக்கு ரொம்ப சிறந்து பணி தொண்டாற்றினார்கள். முதுமை காலத்துலேயும் வந்து ஆலயங்களில் அவரால் வந்து என்ன செய்ய முடியல அப்படின்னா பிரசங்கெல்லாம் வந்து செய்ய முடியாமல் போயிடுச்சு. அப்போ அந்த காலத்துலேயும் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சபை ஊழியர்களுக்காகவும் கிறிஸ்தவ மக்களுடைய நல்வாழ்வுக்காகவும் நல்ல ஊக்கமாக நல்ல வைராக்கியமாக சாட்சியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஜெபித்து வந்திருக்காங்க. கிறிஸ்தவ மக்கள் வந்து ஒரு இடத்துல ஒருவர் வந்து அன்பாக இருக்க வேணும் அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு வந்து இவங்க இந்த ராட்லர் மிஷினரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போதித்தே வந்திருக்காங்க. இப்போ அவங்க எவ்வளோ கர்த்தருக்குள்ள வந்து எவ்வளோ ஒரு சாட்சியாக ஒரு வைராக்கியமாக இருந்திருக்காங்க பாருங்க. அன்பை பற்றி, ஆண்டவரோட அன்பை பற்றி மற்றவர்களிடத்துல மக்களிடத்துல போதிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து இவங்க ரொம்ப வைராக்கியமாக சாட்சியாக இந்த மிஷினரி அங்கிள் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ராட்லர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ராட்லர் 87ஆம் வயதில் வந்து கர்த்தருக்குள்ளே என்ன பண்ணாங்க, நித்திரை அடைந்தாங்க. அவங்க எங்கே இறந்தாங்க அப்படின்னா சென்னையில் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, மரித்தார். அதே போல் இந்த ராட்லர் மிஷினரி அங்கிள் எவ்வளோ மக்களுக்காகவும் ஆண்டவருக்காகவும் நிறைய ஊழியம் செஞ்சு கர்த்தருக்குள்ள ஒரு சாட்சியாக ஒரு வைராக்கியமாக எப்படி வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா. அவங்கள போல் நம்மளும் எப்படி இருக்கணும் அப்படின்னா அன்பை பற்றி மக்களுக்கு நிறைய என்ன பண்ணியிருக்காங்கன்னா சின்ன பிள்ளைங்க மேலே ரொம்ப வந்து ஒரு அன்புள்ளவர்களாய் பிரியமுள்ளவர்களாக இருந்திருக்காங்க. இப்போ உங்களை மாதிரி இந்த ஏஜ்லேயே வந்து அவங்க வந்து ஆண்டவருக்குள்ள நல்ல ஒரு வைராக்கியமாக இருக்கணும், கர்த்தருக்கு நல்லா ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வமாக இருந்திருக்காங்க. அதே போல் நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா கர்த்தருக்குள்ள ஒரு வைராக்கியமாக ஒரு வாஞ்சையாக ஒரு சாட்சியாக என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது? சரி, இப்போ நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணுவோமா? ஓகே. அன்புள்ள பரலோக தகப்பனே, கர்த்தாவே இந்த வேளையில் கர்த்தாவே இந்த மிஷினரி ராட்லர் அங்கிளுக்காக துதிக்கணும் தகப்பனே. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டோம். அதுபோல் கர்த்தாவே அவங்க கர்த்தருக்குள்ள ஒரு வைராக்கியமாக சாட்சியாக வாழ்ந்திருக்காங்க. அன்பை பற்றி மற்றவர்களிடத்தில் அவ்வளோ அழகாக போதித்திருக்கிறார்கள். அதே போல் நாங்கள் எல்லோரிடமும் அன்புள்ளவர்களாக இருக்கணும். இந்த சிறு பிள்ளைகள் மத்தியில் கர்த்தாவே இந்த பிள்ளைகள் அனைவரிடத்தில் அன்புள்ளவர்களாக இருக்க முடியாது உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நம்ம ஒரு நாள் சந்திப்போம். ஓகேவா? பாய்.